ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். இல்லனா நான் இவள வெளியில எல்லாம் புடிச்சு தள்ள மாட்டேன். கூலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அவங்க வந்து இவள வெளியில அனுப்புவாங்க. அவ்வளவுதான். அது பரவாயில்லையா? தாராளமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நானும் தேவைப்பட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இருக்கேன். மகிழ்னி விஷத்தை குடிச்சது உண்மையா இருந்தாலும் அவளை விஷம் குடிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டது, அதாவது அவளை தற்கொலைக்கு தூண்டி விட்டது நீங்க தானே சொல்லி உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சபாஷ், சரியான போட்டி. இங்க இருக்கிற யாராவது மகள் நீங்க தங்க கூடாதுன்னு சொன்னா அவங்க மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஐயோ மதி, நான் எதுவும் சொல்லவே இல்லையே. நான் சொல்லல. அகா, மகிழ் நீங்க இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நோ அப்ஜெக்ஷன். சீதா, உனக்கு? சும்மா இருங்க. நீ வம்பல மாட்டக்கூடாதுன்னு தான் சொல்றேன். எங்க யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கேண்டி, அவ ஏ மேலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறா. அவளை என்னன்னு கேட்காம நீங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி பேசுறீங்களா? என்ன போலீஸ்னு சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? கேட்டியடா எப்படி பேசுறான்னு? இவ ஏன் பேச்ச மட்டும் இல்ல, உன் பேச்சையும் மதிக்கல. இவளால இந்த குடும்ப மானமே போக போகுது. நீ வேணா பாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் மகிழினிய கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். நீ எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மதி? மதி, இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? சாரி ஆதி, ஸ்வேதா எனக்கு விஷம் வச்சத இல்லன்னு மறுக்கிறா. அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணாம மகள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. ஏய், நான் விஷத்தை உனக்கு கொடுத்தனா? நான் குடிக்க தானே கலந்துட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கடி நான் உனக்கு விஷம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டே எங்க அத்தை கிட்ட சம்பளம் வாங்கின நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்க அத்தையவே எதிர்த்து பேசுறீங்களா? நீங்க என்னதான் என் மேல பழிய போட நினைச்சாலும் உங்களால முடியாதுரி.